வணக்கம் இம்ப்ரெஸ். ஸ்விங் ட்ரேடிங் சீரியஸில் இன்றைக்கி மொபிக்விக் பற்றி பார்க்கலாம். இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தாங்க. மொபிக்விக்குங்கிறது ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்போட ஸ்டாக்குங்க. இது வந்து ஐபிஓ டிசம்பர் 2024 லான்ச் பண்ணாங்க. லிஸ்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440 ருபீஸ். ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 279க்கு இஷ்யூ பண்ணாங்க ஃபைனலாக. கம்பெனியோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூபிஐ ஆப்பு, டிஜிட்டல் பேமெண்ட், பேடிஎம்மு, ஃபோன்பே மாதிரி இதுவும் ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப். அது இல்லாமல் பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் டேட்டா ப்ரொஃபைலிங், நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி டேட்டா ப்ரொஃபைலிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம வெப்பன்ஸ் எடுத்தாச்சு. என்னென்னா வால்யூமு, டெய்லி இஎம்ஐ, இஎம்ஐனா 20 இஎம்ஐ, 100 இஎம்ஐ, 200 இஎம்ஐ, அப்புறம் ஆர்எஸ்ஐ. ஸோ இதுதான் நம்ம செக்லிஸ்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 479 லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய டிக்ளைன் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆகஸ்ட் மந்த்து ஒரு வந்து புல் பேக் கிடச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி டவுன் ட்ரெண்டு தான். இப்போ நம்ம இஷ்யூ ப்ரைஸை விட கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 279 சொல்லியிருந்தேன். இப்போ அதை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபின்டெக் ஃபார்ம்ஸ் எல்லாம், அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஷார்ட் டேர்ம் புல் பேக்கில் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்ஸாக இருக்குங்க. ஸோ இதோட மொமெண்டம் எனி ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 10 to 15% ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது செக்லிஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலுமே நம்ம செக்லிஸ்ட் ஃபஸ்ட் பார்ப்போம். செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா 20 இஎம்ஐக்கும் மேலே இருக்கணும், இல்லை கிராஸ் ஓவர் போய் ஒரு ரீடெஸ்ட் போட்டிருக்கணும். ஸோ இது எந்த இடத்துல இருக்குது? 20 இஎம்ஐ க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் போட்டு திருப்பி ஒரு அப் ட்ரெண்டு ஒரு ரீடெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபிபனாச்சி இந்த ரீசெண்ட் லோலேருந்து ரீசெண்ட் ஹைக்கு போட்டிங்கன்னா ஒரு 0.5ல் திருப்பியும் ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. புல் பேக் கிடச்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா, இது வந்து டே சார்ட். ஸோ இந்த டே சார்ட் வச்சு தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங், டே அல்லது வீக் இதை வச்சு தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோம். இப்போ டே சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இஎம்ஐ 245, அதுக்கப்புறம் 200 251, அப்புறம் இஷ்யூ ப்ரைஸ் 279. அதுவும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இஷ்யூ ப்ரைஸ் 279 இது வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த ரீசெண்ட் லோ இருக்குல்லங்க, இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த கேண்டலோட ஹை, அதுக்கப்புறம் 245, அதுக்கப்புறம் 279. ஸோ இது வந்து இனிஷியலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஏரியா பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போஸ் 279 ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 332 வரைக்கும் போகும். ஸோ இது நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்டாக். ஆனால் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடி 45லேருந்து 55க்குள்ளே இருக்கணும். அந்த 55 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 50-51 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விச் இஸ் ஒன் குட் சைன். அப்புறம் எது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஒரு 70 வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல டார்கெட் பண்ணலாங்க. ஆர்எஸ்ஐ 70 ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு பற்றி யோசிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டாக். அப்புறம் வந்து வால்யூம்ஸ் பார்த்தலாம். உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து ஒரு பெரிய வால்யூம் கேதரிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் எல்லாம் செல் அவுட்டில் போய் இப்போ திருப்பியும் வால்யூம் கேதரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் நான் இந்த ஸ்டாக்கை இப்போ சூஸ் பண்ணதுக்கு. இப்போ ரீசெண்டோட ரெவென்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ரெவென்யூ பெட்டராக இருக்குது. தே ஆர் ரிட்டர்னிங் டு ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ இங்கே டெக்னிக்கல்ஸ் இங்கேயே பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகேங்களா,
இப்போ ரீசெண்டாக அந்த இது வரும்போது ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10.83 மில்லியன் வால்யூம் இருக்குது, ஒரு விச் இஸ் அ டீசன்ட் வால்யூம். அந்த டீசன்ட் வால்யூம் முடிச்சு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்காங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது இப்போ. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி பார்க்கணுன்னா இதில் போய் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து ஒரு 30% அந்த மாதிரி க்ரோ ஆகுறாங்க. இந்த ஃபின்டெக் கம்பெனி மட்டும் கிடையாது, எல்லா ஃபின்டெக் கம்பெனியும் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியும் இந்த அளவுக்கு தான் க்ரோத் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாமே பேப்பர்லெஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்காட்டி, அதாவது 1 கிளிக் பர்சனல் லோன் அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்க. அதனால இந்த ஃபின்டெக் சர்வீசஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குங்க. ஈவன் எஃப்ஐஐ அந்த மாதிரி கம்பெனிஸே அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸே வந்து ஃபின்டெக்கில் தான் அவங்களோட மணியை லோட் பண்ணுறது ஜாஸ்தி. ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் ஆகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல வந்து நெகட்டிவ்ல இருந்தது, இப்போ பாசிட்டிவ்னா நான் சொல்கிறது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. -5.4லேருந்து -2.2. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து பெரிய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக டிப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நிறையா காமிக்கிற மாதிரி வருங்க. ஸோ தேர் க்ரோயிங் தட் இஸ் அ குட் சைன். ஸோ இவ்வளோ டீப்பாக நம்ம இதெல்லாம் ஸ்டடி பண்ணுமா ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா, செக்லிஸ்ட் 20 EMIக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. செகண்ட் செக்லிஸ்ட் வால்யூம் கேதர் பண்ணுறாங்களா, வால்யூம் கேதர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் நம்ம சேஃபாக தான் என்டர் ஆக போகிறோம். இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 216 அப்படின்னு என்ட்ரானாலும் ஸ்டாப் லாஸ் ஒரு 190, ஒரு 26 பாயிண்ட். ஆனால் ப்ராஃபிட் வந்து 244, அதுக்கப்புறம் 279 நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 70 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இன்னொரு 4-5 ஸ்டாக் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி தெரியணும், அதில் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியணுன்னா அதை ஒரு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணலாம். தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.